சொல்லப்படுகிறது. தாவீது இவ்வாறாக சொல்கிறார், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இதுதான் சிறுமைப்பட்டவர்கள், இதுதான் எளிமையுமானவர்கள். உங்களுடைய ஆத்துமா தேவன் மேல தாகமா இருக்க வேண்டும். உங்களுடைய ஆத்துமா எப்படி இருக்கும்? வறண்டதும் விடாய்த்ததுமாய் கர்த்தரையே ஏங்கி என் மாமிசம் சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது. இன்னைக்கு நம்ம எதை வாஞ்சிக்கிறோம்? நம்ம எதன் மேல தாகமா இருக்கிறோம்? வறண்டதும் விடாய்த்ததுமாய் நாம் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறோமா, தாகமுள்ளவர்களாக இருக்கிறோமா? இப்படிப்பட்ட வறண்ட நிலத்தின் மேலே ஆறுகளை ஊற்றுவேன். ஹல்லேலூயா. தாகமுள்ளவன் மேலே தண்ணீரை ஓட செய்வேன். அப்போ தேவன் சொன்ன இந்த வாக்கு தத்துவத்துடைய ஆழமான சத்தியம், நீங்களும் நானும் எப்பொழுதும் எளிமையும் உள்ளவர்களாய், சிறுமையமானவர்களாய், தாகம் உள்ளவர்களாய், ஆத்மா வறண்டது விடாய்த்தது, அதாவது என்னன்னா தேவ வார்த்தைக்காக ஏங்கி தாங்கி தவித்து வாஞ்சிக்க வேண்டும். அப்படியானால் தேவன் சொன்ன வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறிடும். அநேகர் வாழ்க்கையில நிறைவேறி இருக்கிறது, நம்ம வாழ்க்கையில நிறைவேறி இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனால் நம்மை அதை உணரவில்லை, அதை மகத்துவமாய் எண்ணவில்லை, மகிமையாய் எண்ணவில்லை. தேவன் செய்த இந்த காரியங்கள், அல்லேலூயா.